பார்த்தீங்கன்னா யூனிட் 11 கேபிட்டல் அண்டு ரெவன்யூ டிரான்சாக்ஷன். சரியா, என்ன வந்து சொல்கிறாங்கனாக்கா கேபிட்டல் ரெவன்யூ டிரான்சாக்ஷன் முதலீடு மற்றும் வருவாயின நடவடிக்கைகள் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரோடக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The main objective of accounting of business transaction is ascertain the result of operation and the financial position of the business concerned. The transaction carried on may yield benefit only for the current accounting period, or they may yield benefit for more than one accounting period அப்படிங்கிறாங்க. சரியா, என்ன வந்து இதில் வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்டிங் பீரியட் அக்கார்டிங் டு மேட்சிங் பிரின்சிபல் the expenses incurred in the current accounting period must be matched with the revenue earned during the period அப்படிங்கிறாங்க. வணிக நடவடிக்கைகளை கணக்கேடுகளில் பதிவு செய்வதன் மூலம் அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கனாக்கா வணிக நடவடிக்கைகளை கணக்கீடுகள் வந்து பதிவு செய்வதன் நோக்கம் வந்து முக்கிய நோக்கம் வந்து வணிக செயல்பாடுகளின் முடிவு மற்றும் வணிக நிறுவனத்தின் நிதிநிலை வந்து கண்டறிவதாகும் அப்படிங்கிறாங்க. அக்கௌண்டிங் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸ் கன்சர்னோட எய்ம் வந்து என்னவா வந்து இருக்குன்னாக்கா அந்த பிஸ்னஸ் கன்சர்னோட செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கும். சரியா, செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ரெக்கார்டு வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி வணிக நடவடிக்கைகளிலிருந்து பெறக்கூடிய பலன் நடப்பு கணக்காண்டிற்கு மட்டுமாகவே நல்லது அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட கணக்காண்டிற்கு. அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா வணிக நடவடிக்கையிலேருந்து பெறக்கூடிய பலன் நடப்பு கணக்காண்டிற்கு மட்டுமல்லாமல் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்காண்டிற்கு உரியதாகவே இருக்கலாம். அப்போ பிஸ்னஸ் கன்சல்ட் என்ன பண்ணாங்க, டிரான்சாக்ஷன் வந்து இப்போ வந்து கிடைக்கக்கூடிய பலன் இந்த இயரில் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இயர்லேயும் அதுக்கு உண்டான பயன் வந்து கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி கணக்கியல் பொறுத்துகை கோட்பாட்டின்படி நடப்பாண்டில் ஏற்பட்ட செலவுகள் அவ்வாண்டில் ஈட்டிய வருமானத்துடன் பொருத்தி பார்க்கப்பட வேண்டும். சரியா, அதேமாதிரி என்ன மேட்சிங் கான்செப்ட் என்ன பண்ணணும்னாக்கா கரண்ட் இயரில் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருமானத்தோடு என்ன பண்ணணும், அதை வந்து மேட்ச் வந்து பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து இன்கேஸ் ஆஃப் சர்டன் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா சில வகை செலவுகள் வந்து இன்கேஸ் ஆஃப் சர்டன் எக்ஸ்பென்சஸ் த பெனிஃபிட் அக்ராஸ் ஒன்லி in the relevant accounting period. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு they are called revenue expenditure. For example பார்த்தீங்கன்னா salary, rent etc. But in case of certain expenditure benefit extend beyond. சரியா, beyond one accounting period. they are called capital expenditure அப்படிங்கிறாங்க. சில வகை செலவுகளின் மூலம் பெறக்கூடிய பல நடப்பு ஆண்டுக்குரியதாக மட்டுமே இருக்கும். சரியா, ஒரு சில எக்ஸ்பென்சஸ் மூலமாக நம்ம வந்து பெறக்கூடிய பெனிஃபிட் வந்து எப்படி வந்து இருக்கணுமோ நடப்பாண்டுக்குரியதாக மட்டும் வந்து இருக்கும். அவை வருவாயின செலவு எனப்படும். ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ் அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இயரில் மட்டும் அதோட பெனிஃபிட் வந்து இருந்தாக்கா அதுக்கு பேர் என்னன்னாக்கா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு அந்த பலன் வந்து நடப்பாண்டுக்குரியதாக மட்டும் வந்திருக்கும். அது பேர் வருவாயின செலவு அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பளம், வாடகை போன்றவை. எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா சேலரி, சரியா, ரெண்ட்டு. ஆனால் சில செலவுகளின் பலன் ஒரு கணக்காண்டுக்கு மேல் தொடர்ந்துருக்கும். ஆனால் ஒரு சில எக்ஸ்பென்சஸோட பெனிஃபிட் வந்து எப்படி வந்திருக்கும், ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு கணக்காண்டுக்கு மேல் தொடர்ந்து வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவை முதலீடு செலவுகள் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேர் ஆர் கால்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரியா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரியா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு எக்ஸிபிட் ஏ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்டு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸு. ப்ராப்பர் அலோகேஷன் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ஐட்டம் இன் ஈஸ் ரெக்யர்டு.
the revenue item are to be shown in the trading and profit and loss account. Capital item are to be shown in the பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறாங்க. சரியா? நிறுவனத்தின் உண்மையான மற்றும் நியாயமான லாப நட்டத்தையும் நிதிநிலையும் கண்டறிய முதலீடு மற்றும் வருவாயின நடவடிக்கைகளை முறையாக ஒதுக்கீடு செய்வது அவசியமாகிறது. சரியா? நிறுவனத்தோட உண்மையான நியாயமான லாப நட்டம் என்ன? சரியா? நிதிநிலை வந்து கண்டறியறதுக்கு முதலீடு மற்றும் வருவாயின நடவடிக்கை கேபிள் அண்ட் ரெவன்யூ வந்து டிரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ண அலோகேஷன் வந்து பண்ணுறது ரொம்ப என்னது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. வருவாயின விவரங்கள் வியாபாரம் மற்றும் லாப நட்ட கணக்குகளும் மற்றும் முதலீடு விவரங்கள் இருப்புநிலை குறிப்பிலும் இடம்பெற வேண்டும். சரி, அது வந்து என்ன ஆகணும்? இருப்புநிலை குறிப்பில் என்ன பண்ணணும்? இது வந்து இடம்பெறணும். எதுலனாக்கா ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அதேமாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து என்ன ஆகணும்? அது வந்து அப்படியே வந்து ஆகணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு கன்சிடரேஷன் இன் டிட்டர்மைனிங் கேபிட்டல் அண்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? கன்சிடரேஷன் the basic consideration to different between capital and revenue expenditure ஆர் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் அசட் இஸ்க்கு சரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு எக்ஸ்பெண்டிச்சர் வெதர் அண்ட் ஐட்டம் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் குட் ஆர் asset depend on the nature of business. Goods include articles or commodity in which the business is dealing with. For example, for a trade dealing in furniture, purchase of furniture is expenditure revenue expenditure, but for any other trade the purchase of furniture should be treated expenditure so in the balance sheet. Therefore the nature of business is very important. Criteria is classifying expenditure between capital and revenue. பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்ட்டு வணிகத்தன்மை சரக்கு கொள்முதலுக்கென செலவு செய்த செலவு வருவாயின செலவாகும். சரியா? சரக்கு வந்து கொள்முதல் செய்கிறதுக்குன்னு சொல்லி செய்த செலவு என்னது? வருவாயின செலவு அப்படிங்கிறாங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கான செலவு முதலீன செலவாகும். சரியா? சொத்துக்களை கொள்முதல் செய்த செலவு வருவாயின செலவு. அதேமாதிரி சொத்துக்களை வந்து வாங்குவதற்கு வந்து செய்த செலவு முதலீன செலவு ஆகும். அதேமாதிரி ஒரு செலவானது சரக்கு அல்லது சொத்து தொடர்புடையதா என்பது வணிகத்தின் தன்மையை பொறுத்தது ஆகும். சரக்கு என்பது ஒரு வணிகம் கையாளும் பண்டம் அல்லது பொருட்களை உள்ளடக்கியதாகும். உதாரணமாக அறைகளின் வியாபாரம் செய்யும் நிறுவனத்திற்கு அறைகளின் வாங்குவது என்பது முதலீன செலவாகும். ஆனால் இருப்புநிலை குறிப்பில் சொத்தாக காண்பிக்கப்படும். எனவே ஒரு செலவின முதலீன செலவா அல்லது வருவாயின செலவா என்பதை வகைப்படுத்துவது வணிகத்தன்மை மிக முக்கிய காரணமாகுங்கிறாங்க. கொள்முதல் செஞ்சால் அது வருவாயின செலவு, சொத்தை வாங்குறதுக்கு வந்து செஞ்சாக்க முதலீன செலவு. அதேமாதிரி ஒரு செலவானது சரக்கு அல்லது சொத்து தொடர்புடையதா என்பதை வணிகத்தின் தன்மையை பொறுத்து அதை வந்து அமையுங்கிறாங்க. சரக்கு என்பது வணிகம் கையாளும் அல்லது பண்டம் அல்லது பொருட்களை உள்ளடக்கியது. உதாரணமாக அறைகளின் வியாபாரம் செய்யும் நிறுவனத்துக்கு அறைகளின் வாங்குவது என்பது வருவாயின செலவாகும். ஆனால் பிற வியாபார நிறுவனத்துக்கு அறைகளின் வாங்குவது முதலீன செலவாகும். அது இருப்புநிலை குறிப்பில் சொத்தாக காண்பிக்கப்படும். எனவே ஒரு செலவு முதலீன செலவா அல்லது வருவாயின செலவா என்பதை வகைப்படுத்துவதில் வணிகத்தின் தனித்தன்மை முக்கிய காரணியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு எஃபெக்ட் அண்ட் ரெவன்யூ ஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிஸ்னஸ். சரியா? இதில் வந்து என்ன சொன்னால் if expenditure help to generate income or revenue in the current accounting period
சரியா. இட் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த அதர் ஹேண்டு இஃப் on the other hand if expenditure help to generate revenue for more than one accounting period it is called capital expenditure. சரியா. வணிகத்தின் வருவாய் ஈட்டும் திறன் ஏற்படுத்தும் விளைவு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட செலவானது நடப்பு கணக்காண்டிற்கு மட்டும் வருமானம் அல்லது ஆதாயத்தினை ஈட்டுமையானால் வருவாயின செலவாகும். மாறாக குறிப்பிட்ட செலவு ஒன்றிற்கு மேற்பட்ட கணக்காண்டிற்கு வருவாயினை பெற்று தந்தால் அது முதலீன செலவு என்று அழைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். இஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்கர்ட் இன் த நார்மல் கோர்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசட் இட் இஸ் ரெவன்யூ expenditure. On the other hand, if expenditure is incurred for major repair of an asset which increase its productive capacity, it is capital expenditure. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, செலவின் நோக்கம் அப்படிங்கிற ஒரு சொத்தினை பராமரிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் வழக்கமான நடைமுறை செலவுகள் வருவாயின செலவுகள் ஆகும். சரியா. மாறாக ஒரு சொத்தினை பழுதுபார்ப்பதற்காக மேற்கொள்ளப்படும் பேரளவு செலவானது அச்சொத்தினை உற்பத்தி திறனை அதிகரிக்குமையானால் அது முதலீன செலவு எனப்படும். ஒரு சொத்தினை பராமரிக்கிறதுக்கு மேற்கொள்ளப்படும் வழக்கமான நடைமுறை செலவுகள் வருவாயின செலவுகள் ஆகும். சரியா. ஒரு சொத்தை பராமரிக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணால் அது என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். வருவாயின செலவுகள். ஒரு சொத்தினை பழுது பார்ப்பதற்காக மேற்கொள்ளப்படும் பேரளவு செலவானது அச்சொத்தின் உற்பத்தி திறனை அதிகரிக்குமானால் அது என்னது, உற்பத்தி திறன் அதுக்கு ஒரு செலவு பண்ணி அது உற்பத்தி திறன் அதிகரித்து அதுக்கு பேர் என்னது, முதலீன செலவு. சரி, அதுக்கு பேர் என்னது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னட்டு, மெட்டீரியலிட்டி ஆஃப் த அமௌண்ட் இன்வால்வ்டு, ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் இன்வால்வ்டு இன் கன்சிடரேஷன் இன் distinguishing between revenue expenditure and capital expenditure. If the amount of expenditure is material, it is treated as capital expenditure even if the expenditure does not increase the productivity. Treated as capital expenditure even if the expenditure does not increase the productivity. Capacity of the asset. On the other hand, when the amount of expenditure is immaterial, it is treated as revenue even if the benefit of the expenditure extend beyond an accounting. சரியா. period. For example, cost of waste basket is treated as revenueங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பயன்படுத்தப்பட்ட தொகையின் முக்கியத்துவம். அதே மாதிரி ஒரு செலவு முதலீன செலவா அல்லது வருவாயின செலவா என்பதை வகைப்படுத்துவதில் தொகையுடன் தொடர்புடைய விகிதாச்சாரத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். சரியா. ஒரு செலவு முதலீன செலவா அல்லது வருவாயின செலவாங்கிறத என்ன பண்ணிக்கணும், நம்ம ப்ரொப்போசன் மூலமாக அதை தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. மேற்கொள்ளப்பட்ட செலவானது ஒரு சொத்தின் உற்பத்தி திறனை அதிகரிக்காத நிலையிலும் அச்செலவு முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தால் அது முதலீன செலவாக கருதப்படும். ஒரு செலவு பண்ணியிருக்கோம், அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, உற்பத்தி திறன் ப்ரொடக்டிவிட்டி என்ன பண்ணல, இன்க்ரீஸ் பண்ணலைனாலும் அதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணணும், நம்ம ட்ரீட் பண்ணணும். அதே மாறாக செலவானது முக்கியத்துவம் பெறாத நிலையில் அச்செலவின் பயனானது ஒன்றிற்கு மேற்பட்ட கணக்காண்டிற்கு கிடைத்தாலும் அது வருவாயின செலவாக கருதப்பட வேண்டும். உதாரணமாக குப்பை கூடை வாங்கியதற்கான செலவு ஒரு வருவாயின செலவு. சரி, அதை என்னவோ ட்ரீட் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பேஸ்கட் வாங்கினதை என்ன பண்ணிக்கணும், அது ஒரு வருவாயின செலவாக என்ன பண்ணிக்கணும், அதை நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க.
சரி, அப்போ அது வரைக்கும் நடத்தின வரைக்கும் படித்து வந்து பாருங்கள். எதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூம்மா.